டேய் சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க போனா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கா? டேய் டேய் கீழ இறங்கு, கீழ இறங்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய் டேய் கீழ இறங்கு, கீழ இறங்கு. என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க? எதுக்குனியா கேட்க நீ? அங்க பார்த்து எதுக்கு அதுல மேல ஏறி நிக்க சேர போட்டுக்கிட்டு? அங்க குருவி இல்லடா வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது நம்மள நம்பி அந்த வெத்திலையில குருவி கூடு கட்டிட்டு முட்டை போட்டுட்டு இருக்குடா, அடை காத்துட்டு இருக்குடா. நீ அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? கழுகு பார்வை போல பூனைய வேற பார்த்துட்டே இருக்கு. இப்படி அது குருவி முட்டை எடுக்க போனேன், நீங்க தானே முட்டை வாங்கி தரல. எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன். குருவி முட்டை எடுக்க போனியா? எதுக்குடா குருவி முட்டை எடுத்தா நீ? எதுக்கு எடுக்கிறதுக்கு யாருன்னா நீ? உனக்கு எதுக்கு குருவி முட்டை? அது முட்டை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசைன்னு எனக்கு தெரியுமா? ப்ரோட்டீனுக்கு நானும் முட்டை, ப்ரோட்டீனுக்கு எங்கே போவேன்? அதனால தான் குருவி எனக்காக போட்டு வச்சிருக்க முட்டை, அதனால தான் எடுக்க போனேன். டேய் உனக்கு முட்டை ஏன்டா வாங்கி தரையில? உனக்கு அது தெரியாதா? எல்லா பொருளும் வாங்க உனக்கு முட்டை வாங்கி தர தெரியாதா? முகத்துல பருவரு இல்லடா. நிறைய பேர் சொல்லுவாடா முட்டை தின்னாதான் முகத்துல பருவரு இல்ல. அதுதானடா வாங்கி தரையில. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உனக்கு முட்டை தின்னா வரும், சில தோழர்கள் வராதுடா. அவங்கள பற்றி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுகா? உனக்கு அதனாலதான் வருவன்னு நாங்க நினைக்கிறோம்டா. நிறைய இடத்துல கேட்டாச்சு. டாக்டர் சொன்னு சொல்லலடா, நிறைய இடத்துல படிச்சிருக்கேன்டா. அப்படி பழைய காலத்துல இருந்தே சில பேருக்கு முட்டை தின்னா முகத்துல பரு வரும்னு சொல்லுவாங்கடா. அதனாலதான் உனக்கு வருதுன்னு நினைக்கேன். அதனால முட்டையை மட்டும் தியாகம் பண்ணுடா. தின்னாம இரு கொஞ்ச நாள். உனக்கு பிடிக்கும்னு தெரியும், தியாகம் பண்ணுடா. அதெல்லாம் உனக்காக தானடா சொல்லு. நான் உன்கிட்ட தியாகமா? அதெல்லாம் பண்ண முடியாது, போங்க. முடியாது. அது கூட தியாகம் பண்ண தெரியாது. உனக்காக நான் தின்னாம அதை தியாகம் பண்ணி வச்சிருக்கேன்டா. எனக்கு எவ்வளவு பிடிக்கும். உனக்காக நான் சரி நம்ம பிள்ளைக்கு நல்லா பிடிக்குமே, நம்ம சாப்பிடாண்டான்னு நான் சாப்பிடாம இருக்கேன். எனக்கு முகப்பருவாகிறது இல்ல, இருந்தாலும் நான் சாப்பிட. உனக்காக நான் சாப்பிடல. ஐயோ பிள்ளை நல்லா சாப்பிடுவானே, நம்ம எப்படி அவனை பார்க்க வச்சு சாப்பிடுறதுன்னு வாங்குறதே இல்லை. அப்ப நான் உனக்காக அதை தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். நீ உனக்காக நீ தியாகம் பண்ண முடியாதாடா? அதை முடியாது. டேய் என் முகத்தை பாருடா, அங்க பாரு. ஆப்பிள் கண்ண மாதிரி உப்பிகை இருக்கண்டா. ஆனா உனக்காக. என்னது ஆப்பிள் கண்ணாமா? என்ன எப்படி உருட்டிட்டு இருக்காங்க? முட்டை தின்னாத்து உலர்ந்த திராட்சை பழம் போல சப்பிகை இருக்குடா. யாரால அது? உன்னால. உனக்காக நான் தியாகம் பண்ணேன்னா உனக்காக நீ பண்ண மாட்டியா? நீப்பிக்க முன்னாலடா, நீப்பிக்க முன்னால. என்னது நீப்பியா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடிடா ஆப்பிள் கண்ண மாதிரி இருந்தண்டா. எல்லாம் போச்சு. உனக்காக தியாகம் பண்ணிட்டு நான் மட்டும் தின்னாம இருக்கண்டா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல எல்லாமே சொல்லலாம். ஆப்பிள் கண்ணம், தக்காளி மூக்கு. டே அந்த பூனைய வேற கல்லுக பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படா குருவி கீழே உள்ள கப்பனி பிடிச்சுக்கலாம். நீ வேற ஆந்த மாதிரி பார்த்துட்டு அதை தூக்கிட்டு வந்துடாத. முட்டை தின்னானா? முட்டை பேபி குருவி முட்டையை தூக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏய் ஒழுங்கா போய் படிச்சிரு, ஓடி போயிரு. படிக்கணுமா? அப்ப எனக்கு முட்டை? அப்ப உனக்கு முட்டையா? கணக்கு வாத்தியார்கிட்ட கேளு, முட்டை போட்டு தருவாரு. எப்படியும் போங்க, நான் ஆர்டர் போடுறேன்.